பவானி, சொல்லுங்கக்கா. என்ன சொல்லுங்கக்கா? வட்டி காசு தேதி ஆயிடுச்சு, இன்னும் வட்டி காசு கொடுக்காம பொறுமையா வந்து அப்படியே சொல்லுங்கக்கா என்ற. இல்லக்கா, கையில காசு இன்னும் எதுவும் வரல. இன்னும் ஒரு நாள்ல வந்துடும். நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். இதே மாதிரி நீ கேட்கும் போது நான் சொல்லியிருந்தேன், என்ன பண்ணிருப்ப? இதே பொழப்பா போச்சு எல்லாத்துக்கும். ஒழுங்கா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எடுத்துன்னு வந்து வைக்கிற வழியா பார். சித்தி. ஐயோ, இவ வேற பாத்துட்டாளா? என்ன? இல்ல சித்தி, வட்டிக்காரங்க வந்து கத்துனாங்க. நானும் கேட்டேன். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, சேர்த்து வச்சிருக்கேன் சித்தி. நீங்க வேணா இதுல எவ்வளவு இருக்கோ கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க சித்தி. சித்தி சித்தி. என்ன? இல்ல சித்தி, காலேஜ்ல செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் சித்தி. அதான் காசு இருந்தா கொடுங்க சித்தி. என்னது? செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமா? உனக்கே இருக்கிற காசெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துருந்தானா நான் பெத்து வச்சிருக்க ரெண்டுத்துக்கு என்ன வழி பாக்குறது? வேற வேலை இல்ல உனக்கு. ஒழுங்கா படிப்பை நிறுத்திட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுக்கற வழிய பாரு. உங்க அப்பா வேற உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லின்னு இருக்கிறான். அதுக்கு வேற நான் நகை சேர்த்து கொடுக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? படிச்சு கிழிச்சது வரைக்கும் போதும். வேலைக்கு கூட போறேன் சித்தி, ஆனா படிப்பை மட்டும் நிறுத்தின்னு சொல்லாதீங்க சித்தி. என்னால முடிஞ்ச காசு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் சித்தி. மன்னிச்சிருமா. நான் உனக்கு அவ்வளவு பண்ணிய நீ எனக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறல்ல, நான் பண்ணது தப்புதாம்மா. இந்த வயசுல உனக்கு இருக்கிற இந்த இது பக்குவம் கூட இவ்வளவு வயசாகி எனக்கு இல்ல. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் உணர்றேன். பரவாயில்ல சித்தி, இந்தாங்க.